மேட்ச் நம்பர் 4 ஜிடி வர்சஸ் பஞ்சாப். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வீடியோல இன்னைக்கு என்னோட சாய்ஸ் வந்து பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் வந்து போன ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அந்த டீம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங் சேர்ந்து ஒரு மாதிரி பாலிஷா வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் வில் வின் திஸ் மேட்ச். நீங்க டெல்லி தான் வின் பண்ணோம். டெல்லி ஆடவே இல்லையே, ஜிடி தானே ஆடுறாங்க. டெல்லி எப்படி வின் பண்ணோம்? இவர் வந்து ஐபிஎல் நிறைய மேட்ச், பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் சம்பந்த குழம்பிட்டாரு. ஆர்சிபி ஃபேன்ஸே இப்படிதான், இத ஒழுங்கா சொல்றீங்களா? கிளம்புங்க நீங்க. சொல்லுப்பா. ஜிடி வின் பண்ணுவாங்க. ஜிடி டீம் பாத்தீங்கன்னா இல்லையா, கில் இருக்காரு, யார் இருக்கா, பட்லர் டீம் ஓனர் இருக்காரு. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. சிராஜ் இருக்காரு, பாத்துப்பாரு. அவர் பாத்துப்பாரு, அது மட்டும் நல்லா தெரியும். சரி, இப்ப ஃபௌசி உங்க சாய்ஸ் என்ன? பஞ்சாப் ஹர்ஷ்தீப் சிங் ஃபைனல் ஓவர்ல மேட்ச் இதுவா இருந்தா கூட அவர் போட்டு கொடுத்து வின் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஐ கெஸ் பஞ்சாப் will win the match. இல்ல, டெட் bowlingல ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போடுவாங்க. சோ வந்து நம்ம வந்து நல்லா போடுவாங்க. ஹர்ஷல் பட்டேல் கூட பங்கதானே இருக்கான், சூப்பரா போடுவாங்க. ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் நல்லா போடுவாங்க. ஹர்ஷல் பட்டேல் இல்லையாம்பா. லக்கி பால் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தா இந்த ஃபௌசி எடுக்க போறாங்க. பஞ்சாப் நல்லா ப்ளே பண்ணுங்க. எடுங்க. சோ அவங்களே ஓபன் பண்ணி காட்டுறாங்க. நான் இது ஓபன் பண்ணி காட்டுறேன், என்ன கையோட தெரிஞ்சிடும். வாவ், இட்ஸ் பஞ்சாப் गाइस. பஞ்சாப். சோ நான் சொன்ன பஞ்சாப் தான் வந்திருக்கு. நீங்க பாருங்க, ஜிடி எழுதிருக்கோம். சோ நியாயம் தர்மம். ட்ரூத்ஃபுல் சேனல் நாங்க. சோ இந்த மேட்ச் முடிஞ்சதும் பாத்துலாம் நம்ம லக்கி பால் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிருக்கா இல்லையான்னு. பை गाइस.